இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் என்கிற இந்த காணொலியிலே வார பலன் அப்படிங்கிற பகுதியிலே ஜனவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலனை தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. உங்கள் ராசியிலே மகர ராசியிலிருந்து சந்திரனும் இந்த வாரத்தில் பிரயாணம் செய்கிறார். உத்திராட நட்சத்திரத்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும், பிரதமை திதியிலேருந்து சப்தமி திதி வரைக்கும் திதியிலும் போயிடும். அதனால் கொடுத்த பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு, வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பாவதற்கும் வாய்ப்புகள், அனுபவபூர்வமாக வரக்கூடிய ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு, எதிரிகள் விலகிச் செல்வதற்கும் ஆரோக்கிய மேம்பாட்டிற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குருவின் பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்தில் மேலே விழுவது, அங்கே ராகு இருப்பது, அவர் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் பயத்தை கொடுத்தாலும் பயங்கள் விலகி மனதிலே நிம்மதியை கொடுப்பதாக அமையும். ஒருவரோடும் கணவன் மனைவி கூடிய இருக்கிற ஃப்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் குறையும். சந்திரனின் மூமெண்ட்டு கும்பராசிக்குள்ளே வரப்போகுது புதன் வியாழனில். அப்போது அங்கே குருவின் பார்வை வந்து கலப்பதனாலே மனதிலே கொஞ்சம் செலவுகள் பற்றின எண்ணங்கள், குறிப்பாக குடும்பத்தில் முக்கிய செலவுகள், இந்த பொருளெல்லாம் வாங்கணும், இந்த பொருளெல்லாம் இல்லை, இது ரிலேட்டடாக கொஞ்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, பரவாயில்ல கொஞ்சம் இஎம்ஐ போனாலும் பரவாயில்ல அப்படின்லாம் கொஞ்சம் டெசிஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. சிலருக்கு ஒர்க்கிங் டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. எனக்கு வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு ஒரு டேபிள் வேணும். இந்த கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்கக்கூடியது, கனெக்டிவிட்டி ரிலேட்டடான அந்த ஒயர்ஸு ப்ளக்ஸு கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடியது, இதெல்லாம் கிடைக்கும் இந்த வாரத்தில். அது குறிப்பாக வியாழக்கிழமைக்கு அப்புறம் கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தீர்மானமாக வாங்கணும். இண்டிபெண்டன்ஸே எல்லாம் இருக்குது சார், அதுக்குள்ளே முடிச்சிடணும் சார் அப்படின்லாம் இறங்குவீங்க. அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு சந்திரன் போக போகிறார். அதனால் வார கடைசியில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் உண்டு, மனசில் கொஞ்சம் சோர்வையும் கொடுப்பார். இந்த பனியினால் வரக்கூடிய முன்பனி காலம் அப்படிங்கிறது ஹேமந்த ருது அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு பனியினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் உண்டு. உங்கள் உடம்பு சூட்டு உடம்பு, பனி தாங்கலை. அதனால் கொஞ்சம் மஃப்ளர் ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் தகன்னு வச்சுக்கிறது நல்லது. குழந்தைகளையும் அப்படி வச்சுக்கிடுங்க, அதுதான் முக்கியம். இந்த வாரத்தில் காரியங்கள் வெற்றியாக அமையுமான காரியங்கள்லாம் நல்லபடியாகும். அவசரம் மட்டும் வேண்டாம். அவசரத்தில் ஓரம் வச்சுட்டு நீங்கள் வேலை பண்ணுங்கள், அதில் சக்ஸஸ் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா உங்களுக்கு மகர ராசியில் 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு போகிறது ஆரம்பத்திலேயே. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் சந்திரன்னு சொல்லக்கூடிய எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க. தை அமாவாசை முடித்து வரக்கூடிய வாரம். அதனால் நிறைய பெனிஃபிட்லாம் நிறைய கிடைக்க போகுது. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த வாரத்தில் 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்றைய நாளிலே வாராகி அம்மையை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடம் என்கிற மகர ராசிக்குள்ளார சூரிய, சந்திர, புதன் மற்றும் செவ்வாய் சேர்ந்து அமரப்போகிறார். 5 கிரக சேர்க்கை இருக்குது. கொஞ்சம் அவசரமாக நீங்கள் போய் ஏதாவது காரியங்கள் எல்லாம் பண்ணி அதில் சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அவமானப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நோஸ்கட் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எதை வேலை வந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அவசரத்தை ஓக்கி ஓர வச்சுருங்க. அவசரத்தில் அண்டா கூட தெரியாது.
அதனால் அவசரத்தை ஓரம் வச்சுடுங்க. ஆராய்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை மைண்டில் கொண்டு வாங்க. ரிசர்ச், செக் பண்ணுறது, கிராஸ் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் இருக்கணும் மைண்டில். இந்த மைண்ட் செட்டை அதுக்கேற்றாவே மாற்றிக்கிடுங்க, டியூன் பண்ணிக்கிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் பொருள் தேடும்போது பொருள் கிடைக்கும், பைசாலாம் வரும், துட்டு மணி, இந்த விஷயம் அதுதான் வரும். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே நெக்லிஜென்சஸ் ஜாஸ்தி இருக்குது. இதுதான் வீட்லேயும் சண்டை நடக்குது உங்களுக்குள்ள, கணவன் மணிக்குள்ளே சண்டை என்னென்னா இதான் நெக்லிஜென்ஸ். நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறியே, நீ சொன்னால் நான் கேட்கணுமா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரிக்ஷன். இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் இதில் கொஞ்சம் காஷனோடு இருந்தீங்கன்னா லாபம் உண்டு. புதன் வியாழனில் கொஞ்சம் குழந்தைகள் முன்னிட்டு வரக்கூடிய லாபத்தை நீங்கள் கொண்டு வரப்போகிறீர்கள். ஆரோக்கியத்திலே சில மேம்பாடுகள் உண்டு. நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்வீங்க. புதிய யுக்திகளுடன் செய்யக்கூடிய வேலை, யோசித்து செய்கிறேன் சார், பாருங்கள் இப்போ பாருங்கள் என்னுடைய அந்த கிராஃபிக்கல் நோட்டே மாறிடுச்சு பாருங்கள் அப்படின்லாம் சொல்வீங்க. அப்படி புதிய ஐடியாஸ் வரும். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் எடுத்துப்பீங்க. இப்போ இது ரிலேட்டடாக கொஞ்சம் செலவு உண்டு. அதை வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இது சரியில்லை, நம்ம இதையே வாங்கிடணும், ரிட்டர்ன் அப்படின்லாம் எடுப்பீங்க. ஸோ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கிளஸ்டர்ஸ் எல்லாம் ஊர்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல், பயணங்களிலே கொஞ்சம் தடைகள், மேற்படி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நிறைய விஷயத்தில் அவசரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு. இதுதான் உங்களுக்கு சிக்னஸ் கொடுக்கக்கூடியது. அதெல்லாம் கொஞ்சம் அதர் விஷயத்தில் யோசிங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் வேண்டாம், செய்கிற முடிவை யோசி செஞ்சுருங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யலான்னு. வேலையெல்லாம் அவசரப்பட்டு மாறுறதா இருந்தால் இந்த வாரம் அவசியம் வேண்டாம், யோசித்து செய்யலாம், அவசரம் வேண்டாம், கவலைப்படாதீங்க, நிதானமாக வரும். ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம். யோசனைகள் உங்களுடைய கற்பனை சார்ந்ததாக வருவதனாலே அன்டில் அதர்வைஸ் ரிலாக்ஸாக இல்லாமல் உங்களால் எதையுமே பண்ண முடியாது. அதனால் நல்ல ரிலாக்ஸ் மைண்ட் செட் ஒன்றுனா காலையில் எழுந்து தியானம் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் அமைதியாக தியானம் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளின் இலக்கு ஈஸியாக அமைந்து விடக்கூடிய வாரமாகும். 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பு கிடைக்கக்கூடிய வாரம் இது. வாழ்க வளத்துடன்.